ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இப்போ ரிவிஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படிங்கிறாங்க. நற்றிணை அப்படின்னு. ஸோ நற்றிணையை வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. ஆனால் தொகுப்பித்தை வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி சொல்லுவாங்க. அடுத்து வந்து இதோட அடிவரையறை வந்து என்ன அப்படின்னா வந்து 9 to 12 தான் இதன் அடிவரையறை அப்படிம்பாங்க. ஸோ 8 தொகை நூல்களுள் வந்து முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னா வந்து நற்றிணை. நற்றிணையோட அடிவரை ரொம்ப முக்கியம். 9 to 12. அதை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து பாருங்க, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. பரிபாடல் தான். இதை சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அகப்புற பாடல் எது 8 தொகை நூல் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பரிபாடல் தான் சொல்லுவோம். ஸோ பரிபாடல் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு இசைப்பாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 8 தொகை நூல்களில் வந்து அகப்புற பாடல்னா வந்து நம்ம வந்து பரிபாடல் அப்படி தான் சொல்லுவோம். இதே புறப்பாடல் அப்படின்னா வந்து 18 புறநானூறும் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. 8 தொகையும் 10 பாட்டும் தான் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்க இலக்கிய நூல்கள் தான் வந்து 17 மேற்கணக்கு நூல்கள். 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னாவே வந்துன்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான். அதில் 8 தொகையில் வந்து அகப்புற பாடல் அப்படின்னு வந்து பரிபாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு இசைப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த இதில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து 70 நூல்கள் வந்து இருக்கும். அதில் நமக்கு கிடைத்தவை வந்து 24 தான் கிடைத்தவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி? அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது அப்படின்னா வந்து பரிபாடல். அடுத்து பாருங்க, ஒரு தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர், முல்லைனா பேயனார் வருவாங்க, மருதம் ஓரம் போகியா, நெய்தல் அம்மூவனார், பாலை தான் ஓதலாந்தையார் வருவாங்க. குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம் போகியா, நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்தையார் வருவாங்க. நமக்கு கேட்டிருக்க கேள்வி வந்து தவறான இணை தான். ஸோ பி ஆன்சர் தான் வந்து தவறு. அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர், கரெக்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி அப்படிங்கிறாங்க. வள்ளல் சீதகாதி வந்து யாரை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து உமறுப்புலவரை தான் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. கம்பரை ஆதரித்தவர் வந்து என்ன, சடையப்ப வள்ளல் தான் வந்து கம்பரை ஆதரிச்சிருப்பாங்க. சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம், சிலை எழுபது, ஏறு எழுபது இதெல்லாம் வந்து கம்பரின் நூல்கள். கம்பரின் காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு, அதுதான் கரெக்டு. ஸோ கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியவர் கம்பர், கரெக்டு. கம்பரின் காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு, கரெக்டு. ஸோ நமக்கு வந்து என்ன, அவர் ஆதரித்தவர் வந்து வள்ளல் வந்து சீதகாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறானது. ஏன் அப்படின்னா வள்ளல் சீதகாதி வந்து உமறுப்புலவரை தான் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஒரு இலக்கண குறிப்பு. செல்வச்செவிலி, இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா உருவகம் அப்படிங்கிறாங்க. செல்வச்செவிலியோட இலக்கண குறிப்பு உருவகம். குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. இந்த அடிகளில் கை தோன்று அதோட பொருள் என்ன அப்படின்னாங்க, கைப்பொருள் அப்படிங்கிறாங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. இந்த அடிகளில் கை தொன்று என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வந்துள்ள எதுகை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. எதுகை அப்படின்னா வந்துன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதான் வந்து எதுகை. இந்த ஃபர்ஸ்ட் அடியில் பாருங்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை. அதில் 2ஆம் எழுத்து இரு வந்து முதல் அடியிலும் வந்திருக்கு, 2ஆம் அடியிலையும் வந்திருக்கு, 3ஆம் அடியிலையும் வந்து 3ஆம் சீர்லையும் வந்திருக்கு. ஸோ ஒரே அடியில் வந்து முதல் சீர் 2ஆம் சீர் 3ஆம் சீர்லையும் வந்திருந்தா அது வந்து கூலை எதுகை அப்படிம்பாங்க. ஸோ முதல் 2 சீர்லையும் மட்டும் வந்துருந்துச்சுன்னா அது வந்து இணை எதுகை அப்படிம்பாங்க. 1, 3ல் வந்துருந்துச்சுன்னா பொழிப்பு எதுகை அப்படிம்பாங்க. இதே 1, 2, 3 சீரில் வந்துச்சுன்னா கூலை எதுகை அப்படிம்பாங்க. 1, 3, 4 சீரில் வந்துச்சுன்னா மேற்கதுவாய் எதுகை அப்படிம்பாங்க. இதே 1, 2, 4 சீரில் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கீழ்கதுவாய் எதுகை அப்படிம்பாங்க. ஸோ எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. அதில் கூலை எதுகை அப்படின்னா அதே அடி ஒரே அடியில் வந்து முதல் சீர் 2ஆம் சீர் 3ஆம் சீர்லையும் அந்த 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கூலை எதுகை அப்படிம்பாங்க. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எதுகை அப்படின்னா வந்து நீங்கள் 2ஆம் எழுத்து தான் வந்து பார்க்கணும்.
அந்த அடியில் வந்து முதல் சீரிலும் வந்திருக்கு, 3ஆம் சீர்லையும் வந்திருக்கு, 4ஆம் சீர்லையும் 2ஆம் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ 1, 3, 4 அப்படின்னு வந்திருந்தாவே அது வந்து மேற்கதுவாய் எதுகை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூளை எதுகை அப்படின்னா வந்து 1ஆவது சீரு, 2ஆவது சீரு, 3ஆம் சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருந்துச்சுன்னா அது கூளை எதுகை. இதே 1, 3, 4 சீரில் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அது மேற்கதுவாய் அப்படின்னா. கீழ்கதுவாய் அப்படின்னா வந்து முதல் சீர், 2ஆம் சீர், 4ஆம் சீர் வந்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய். நம்மளோட கேள்வியில் வந்து என்னென்னா அழகொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும், அதில் முதல் சீரில், 3ஆம் சீரில், 4ஆம் சீரில் வந்திருக்கு அந்த அடியில். ஸோ இது வந்து மேற்கதுவாய் எதுகை. அடுத்து பாருங்கள், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னா கற்றார் அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் அப்படின்னா அது தன்வினை. இதே கற்பித்தார் அப்படின்னா தான் வந்து அது வந்து பிறவினை வந்து வரும். ஸோ தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னா அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார், அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவும். ஸோ ஊமுங்கிறது வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது வந்து எண்ணுமை. இதே கங்கை சிந்து அப்படின்னு மட்டும் வந்துருந்துச்சுன்னா அது வந்து உண்மை தொகை அப்படிம்போம். கங்கையும் சிந்துவும் அப்படின்னா எண்ணுமை, கங்கை சிந்து அப்படின்னா வந்து உண்மை தொகை வந்து வரும். ஸோ நம்ம வந்து அந்த உண்மை தொகையை தான் டிக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏ ஆப்ஷன் வைக்கிறாங்க. கரெக்டாக பாதி கரெக்டான ஆன்சர் வந்து ஏல தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். கங்கையும் சிந்துவும் வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால எண்ணுமை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சால சிறந்தது. ஸோ வந்து வல்லினம் வந்து மிகும். வல்லினம் வந்து வன்தொட குற்றியலுகரம், 2ஆம் வேற்றுமை விரி, 3ஆம் வேற்றுமை விரி, இதிலெல்லாம் வந்துன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, உரிச்சொற்தொடர், இது எல்லாத்துலேயுமே வந்து வல்லினம் வந்து மிகும். நல்லா பார்த்துங்க. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நீங்கள் சம்டைம்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே ஆன்சர் போட்டுடலாம். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்கு உரிய இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா தாழ் பூந்துரை அப்படின்னா வந்து அது வந்து வினைத்தொகை. தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்கு உரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து பாருங்க, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. நிகழ்கால வினைமுற்று அப்படின்னா பழுக்கின்றது. பழுத்த அப்படின்னா வந்து அது ஒரு இறந்த காலம் வரும். பழுக்கும் அப்படின்னா வந்து அது எதிர்காலத்துக்கு வந்து வரும். பழங்கள் பழுத்தன அப்படின்னா இது வந்து இறந்த காலம்னா பன்மையில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பழுக்கின்றது அதுதான் வந்து நிகழ்கால வினைமுற்று. ஸோ பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க அப்படிங்கையில் நிகழ்காலம் அப்படின்னா வந்து பழுக்கின்றது. படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக அப்படிங்கிறாங்க. படி அப்படின்னா வந்து படித்து, அதுதான் வந்து வினையெச்சம். இதே படித்த அப்படின்னா வந்து அது பெயரெச்சத்தில் வந்து வந்துடும். படித்தல் பாடுதல் அப்படின்னா தல் விகுதி அல் வருது பார்த்தீங்களா, அதனால் இது வந்து ஒரு தொழில் பெயராக வரும். ஸோ படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக அப்படின்னா வந்து படித்து. கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் அப்படின்னா வந்து கற்றல். இதில் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். கற்றல் கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கல். கல் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வந்து கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படிங்கிறாங்க. கற்றல் அப்படிங்கிறாங்க. ஸோ கற்றலை கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம். கல். இயல்பானது, அதோட வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து இயல்பு, அதுதான் வந்து அதன் வேர்ச்சொல். இயல்பானது என்பதன் வேர்ச்சொல் வந்து இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படிங்க. ஏ அப்படின்னா வந்து அம்பு அப்படிங்கிறாங்க. இதே ஐ அப்படின்னா வந்து தலைவன் வரும். நெருப்பு அப்படின்னா வந்து தீ, அதுதான் வந்து நெருப்பு வரும். ஸோ ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. குழலியும் பாடத் தெரியும். இந்த தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா குழலியும் பாடம் தெரியும் தர்றாங்க. குழலிக்கு பாடத் தெரியும் அப்படிங்கிறதான் கரெக்டு. இதில் இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இதில் வந்து 4ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு. ஸோ இதில் தான் வல்லினம் வந்து மிகும். 2ஆம் வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரியிலலாம் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு வந்துடும். குழலிக்கு அதில் இப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா, வல்லினம் மிகுந்திருக்கு. இந்த கேள்வியில் அதையும் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. குழலிக்கு பாடத் தெரியும். ஸோ அதுதான் வந்து இது வந்து கரெக்டான ஆன்சர். இந்த குழலியும் பாடத் தெரியுங்கிறது ராங்கு. குழலிக்கு பாடத் தெரியும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இன்னும் நம்ம என்ன சொன்னோம், 4ஆம் வேற்றுமை வெறியில் வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். தமிழ் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. அனுமதி, குபேரன், ஈசன், இது எல்லாமே வந்து ராங்கு. மணிமுடி, அதுதான் வந்து கரெக்டு.
நமக்கு இந்த குபேரன் ஈசன் வந்து நம்ம போட மாட்டோம். ஆனால் என்ன ஒரு டவுட் இருக்கும், ஏயா டியா அப்படிங்கிற டவுட்டு தான் நமக்கு இருக்கும். அதில் மணிமுடிங்கிறது தான் வந்து கரெக்டு தமிழ் சொல் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதோட வந்து சிறுபொழுது வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஆர்டராக பார்த்துக்கணும். யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல், அதுதான் வந்து கரெக்டு. அவங்க வந்து பாலைக்குரிய நண்பகலை வந்து மருதத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பொருந்தாதது வந்து சி தான் கரெக்டு. சி தான். மருதம்னா வந்து நண்பகல் வராது, நமக்கு பொருந்தாத இணை கேட்டிருக்கிறதுனால சி தான் ஆன்சர். குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, மருதம் கையில் வைகறை வரணும், நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். ஸோ வந்து நமக்கு வந்து பொருந்தாதது வந்து என்ன அப்படின்னா வந்து சி ஆப்ஷன் தான் பொருந்தாதது. மிசை என்பதன் வந்து எதிர்ச்சொல் வந்து காண்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மிசை அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து மேடு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ மேடுக்கு ஆப்போசிட் வந்து என்னென்னா மேடுனா மேல், அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து கீழ், அதுதான் வந்து கரெக்டு. ஸோ மிசை என்பதின் எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இந்த தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஸோ எதிர்ச்சொல் தான் வந்து கேட்டிருக்குங்க. அப்போ வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல், அதுதான் வந்து சரியான எதிர்ச்சொல். இதே வந்துன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னா வந்து அவள் எழுதுறான்னு அர்த்தம். ஸோ வந்து இது வந்து ஒரு பொருள்மாறா எதிர்மறை தொடர். ஸோ எப்பயுமே வந்து எதிர்மறை தொடருக்கும் பொருள்மாறா எதிர்மறை தொடர் இருந்தால் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அந்த ரெண்டு மட்டும் பார்த்துங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்மறை தொடர் எதிர்ச்சொல்லும். இதே கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னா வந்து அது பொருள்மாறா எதிர்மறை தொடர். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விக்கு என்ன, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இந்த தொடருக்கு உரிய சரியான எதிர்ச்சொல் வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல், அதான் கரெக்டு. அடுத்து பொறுத்துங்க பார்த்துங்க. வேற்றுமை அதோட உருபு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்தம் 8 வேற்றுமையிலேயே முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் மட்டும்தான் வந்து உருபு கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கோம். முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படிம்பாங்க, 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படிம்பாங்க. ஸோ 2ஆம் வேற்றுமை வந்து செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடைப்பட்ட 2 to 7க்கு மட்டும் உள்ள உருபுகள் வந்து பார்த்துருக்குங்க. ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படிம்போம். ஸோ 4ஆம் வேற்றுமை அப்படின்னா வந்து அதோட உருபு என்ன, கு. 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை உருபு அது, 7ஆம் வேற்றுமை உருபு கண், அதான் வந்து கரெக்டு. 4ஆம் வேற்றுமைனா அதோட உருபு கு, 5ஆம் வேற்றுமைனா இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமைனா கண். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. தாயுமானவர் வந்து வேதாரண்யத்தில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. இது வந்து நமக்கு தவறாக தான் கொடுத்துருக்காங்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு அப்படிங்கிறது வந்து தவறு. இவரின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு தான் வந்து கரெக்டு. நம்ம சொல்லியிருக்கோம் பரஞ்சோதி முனிவர், குமரகுருபரர் இவங்கெல்லாம் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வருவாங்க. 18ஆம் நூற்றாண்டில் யார் வருவாங்கன்னா தாயுமானவர் தான் வருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து 12ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு இவங்க தான் ரிப்பீட்டடாக வருவாங்க, பார்த்துங்க. அதில் தாயுமானவர் வந்து 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் அப்படிங்கிறாங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அமைச்சராக அலுவலராக பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. தவறு. அவங்க வந்து விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தான் வந்து கருவூல அமைச்சராக பணியாற்றினார். ஸோ இது வந்து பிஃபோரும் வந்து தவறு தான். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா அவர் 18ஆம் நூற்றாண்டு தான். அவரோட நூல் வந்துன்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு, அதுதான் கரெக்டு. ஏன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு அப்படின்னா அவர் வந்து விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தான் கருவூல அமைச்சராக பணியாற்றினார். அடுத்த வந்து தாயுமானவர் பற்றின கேள்வி தான். தாயுமானவர் ஆற்றிய பணி எது அப்படின்னா வந்து அரசு கணக்கர் அப்படின்னா. தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்காவில் நடத்திய போராட்டத்தில் வந்து இவங்களும் பங்கெடுத்திருப்பாங்க. பட் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த சிறையில் ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப முடியாத கண்டிஷனில் தான் அந்த சிறையிலேருந்து வெளில வருவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இந்த தண்டனைக்கெலாம் நீ வருந்துறியா அப்படிங்கிற மாதிரி வந்து காந்தி வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து கேட்டிருப்பாங்க. நான் இன்னும் கூட வந்து போராட்டத்துக்காக சிறைக்கு போக ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை வந்து கூறியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து என்னென்னா காந்தியடிகள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. பல இடங்களில் வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க.
தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை. அதில் அந்த தில்லையாடி அப்படிங்கிறது வந்து வள்ளியம்மை அவர்களோட தாயாரின் பிறந்த ஊர் தான் தில்லையாடி அப்படிம்பாங்க. ஸோ தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்னா தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியில் கண்டறிந்து சொன்னவர் யார் அப்படின்னா கலீலியோ. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் அப்படின்னா வந்து கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார் அப்படின்னா வந்து ஜேம்ஸ் பிராங்கா. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் யார் அப்படின்னா வந்து ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா ஜியு போப். இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப். ஜியு போப் தான் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க ஜியு போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் வந்து ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான், பார்த்துக்குங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை வந்து பறைசாற்றிய வந்து பாவலரேறு வந்து பெருஞ்சித்திரனார். இவர் நடத்திய இதழ்கள் என்ன? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இவரோட இயற்பெயர் கூட வந்து துரை மாணிக்கம் அப்படிம்பாங்க. அடுத்த கேள்வி பெருஞ்சித்திரனார் தான். துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். எவரின் இயற்பெயர்னா பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் தான் துரை மாணிக்கம். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மு.சி. பூர்ணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மு.சி. பூர்ணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அதை தான் வந்துன்னா தமிழ் மொழியில் வந்து என்ன பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு வந்து மாற்றம் செஞ்சிருப்பார் அவரோட பெயரை. நம்ம கேள்வி என்ன? பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மு.சி. பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து புதுமை பித்தன் அப்படிங்க. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் அப்படின்னு தான் வந்து புதுமை பித்தனை வந்து சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சிறுகதை மன்னன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது அப்படின்னா வந்து மெய்ப்பாட்டியல். ஸோ தொல்காப்பியம் அப்படின்னாவே வந்து அது வந்து ஒரு பழமையான ஒரு இலக்கண நூல் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதில் உள்ள வந்து நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது அப்படின்னா வந்து மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது அப்படின்னா வந்து இசைக்கலை அப்படிங்காங்க. நமக்கு பண் அப்படின்னாவே வந்து இசை தான் சொல்லுவோம், அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது அப்படின்னா இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து அண்ணா. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என கூறியவர் யார் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா. அண்ணாவை வந்து அறிஞர் அண்ணா அப்படின்னு வந்து சொன்னது யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்கள் தான் அழைச்சிருப்பாங்க அறிஞர் அண்ணா அப்படின்ட்டு. அறிஞர் அண்ணாவோட வரிகள் அப்படின்னா வந்து என்ன, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, இதெல்லாம் வந்து அவரோட புகழ்மிக்க வரிகள், அண்ணாவோட வரிகள் இதெல்லாம். ஸோ அண்ணா வந்து பிறந்த நாள் வந்து எப்போ அப்படின்னா வந்து செப்டம்பர் 15 தான் வந்து அவருடைய பிறந்த தினம். அடுத்து வேறு என்னென்னா, அவர் வந்து தமிழ்நாடு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. சென்னை மாநிலத்தை வந்து தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. எந்த இயர் அப்படின்னா வந்து 1969 ஜனவரி 14 தான் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அவங்க சிஎம்மாக இருந்ததே 1967 to 69 தான். அதில் தமிழ்நாடு என்னென்னு பெயர் மாற்றம் செஞ்சது எப்போ அப்படின்னா வந்து 1969 ஜனவரி 14
அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கேள்வி, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் அப்படின்னா அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னா தேன்மலை. தேன்மலை தான் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பரிசு பெற்ற நூல் அப்படிங்கிறாங்க. எந்த ஆண்டுனா 1969 தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ சுரதாவை உவமை கவிஞர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அந்த சுப்புரத்தின தாசனை தான் சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன கேள்வி, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னா தேன்மலை. இதுவும் சுரதாவோட தான். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் அப்படின்னா சுரதா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம், சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசன் நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார். அது ஒரு நாடக நூல்னு பார்த்துருப்போம். கேள்விகள்லாம் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு நம்ம பிசிராந்தையார் அப்படின்னு படித்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, பாரதிதாசனாரோட நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார். ஸோ ஒரே கேள்வியை அது எத்தனை விதமாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கேள்வி சரியாக உள்வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க் வாங்க முடியும். பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். பிசிராந்தையாருக்கு தான் என்ன சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க பாரதிதாசன். எந்த ஆண்டுனா 1969. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, இந்த பத்ம விருதுகள் எல்லாமே யார் கொடுப்பாங்க, நடுவண் அரசு, மத்திய அரசு தான் கொடுப்பாங்க. ஸோ நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா நடுவண் அரசு. முதல் அரசவை கவிஞர் அப்படின்னாவே நாமக்கல் கவிஞரை தான் சொல்லுவாங்க. அவர் காந்திய கவிஞர் அப்படின்னு கூட நாமக்கல் கவிஞரை சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட பாடல்கள் காந்திய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், கொள்கைகளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நாமக்கல் கவிஞரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன கேள்வி, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா நடுவண் அரசு. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர் அப்படிங்கிறாங்க. முதல் சித்தர் அப்படின்னாலும் திருமூலர் தான், ஆதி சித்தர் அப்படின்னாலும் திருமூலர் தான். திருமூலோட வரிகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதெல்லாம் அவருடைய புகழ்மிக்க வரிகள். இது கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2023 என்னமோ கேட்டிருந்தாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த வரிகள் யாருடையது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பார்த்துங்க. சித்தர்களில் ஆதி சித்தர், முதல் சித்தர் எல்லாமே என்ன யார், ஆதி சித்தரை தான் முதல் சித்தர்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னா திருமூலர். திருமூலர் தான் திருமந்திரத்தை ஏற்றிருப்பாங்க. திருமுறையிலே திருமந்திரத்தை 10ஆம் திருமுறையை வச்சுருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. லிடன் பிரபு எழுதிய ரகசியவழி என்னும் நூலை தழுவி வெளிவந்தது அப்படின்னா மனோன்மணியம் அப்படிங்கிறாங்க. ஸோ மனோன்மணியத்தை எழுதினது யார் அப்படின்னா சுந்தரனார் தான். இதை நம்ம ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வழிநூல் அப்படின்னா இது லிடன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய ரகசியவழி என்னும் நூலை தழுவி தான் சுந்தரனார் அவர்கள் மனோன்மணியத்தை தமிழில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது அதே நேரத்தில் இது ஒரு நாடக வடிவ நூல். முதல் நாடக வடிவ நூல் எது அப்படின்னாலும் மனோன்மணியம் தான். ஆசிரியர் சுந்தரனார். வெளிவந்த ஆண்டு 1891. இது வழிநூல். ஏன் அப்படின்னா லிடன் பிரபுவோட ரகசிய வழிநூலை தழுவி தான் மனோன்மணியத்தை சுந்தரனார் எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி அதே தான் வச்சுருக்காங்க பாருங்க. மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழுக்குரிய எந்த பருவமாக விளங்குகிறதுனா 2ஆம் பருவம். நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதீர். அந்த முதல் 7 பருவங்கள் ஆண்பால் பெண்பாலுக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கடைசி 3 மட்டும்தான் பெண்பாலுக்கு வேறு இருக்கும், ஆண்பாலுக்கு வேறு இருக்கும். ஸோ அதில் செங்கீரை பருவம் அப்படிங்கிறது பொதுவான பருவம் தான். அது 2ஆம் பருவமாக பிள்ளைத்தமிழில் அமைந்திருக்கும்.
பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் வந்து என்னன்னா திருத்தொண்ட புராணம். ஸோ பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிழார். பெரிய புராணத்தை வந்து திருத்தொண்ட புராணம் அப்படின்னு தான் வந்து சேக்கிழார் வந்து பெயரிட்டிருப்பாங்க. இதை வந்துன்னா 63 புராணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதையும் பார்த்துங்க. இது வந்து என்னென்ன அப்படின்னா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதி, அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை எழுதியிருப்பாங்க. சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது வந்து பல்கலைக்கழகம். சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம். பொறுத்துக்க பாருங்க. தடக்கர் அப்படின்னா வந்து பெரிய யானை, எண்கு கரடி, வள்ளுகிர் கூர்மையான நகம், தரிசனம் அப்படின்னா வந்து காட்சி. தடக்கர் அப்படின்னா கூர்மையான நகம், எண்கு கரடி, வள்ளுகிர் கூர்மையான நகம், தரிசனம் அப்படின்னா வந்து காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவரின் வேறு பெயர் என்ன அப்படின்னா வந்து பத்தரை அப்படிங்கிறாங்க. 50 காப்பியங்களே 2 தான் பௌத்த சமய காப்பியம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் ஒன்று மணிமேகலை, இன்னொன்று வந்து குண்டலகேசி. ஸோ குண்டலகேசி கதை தலைவி, குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளோட வேறு பெயர் என்ன அப்படின்னா வந்து பத்தரை. கௌதியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னா வந்து சமண சமயத்தை சார்ந்த துறவி தான், சமண துறவி தான். இவங்க வந்து சிலப்பதிகாரத்தில் தான் வருவாங்க. ஸோ சமண சமயத்தை சார்ந்த நிறைய பேர் வந்திருக்கிறதுனால தான் அது வந்து ஒரு சமண காப்பியம் அப்படின்னு கூட சிலப்பதிகாரத்தை கூட சொல்லுவாங்க. ஸோ கௌதியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னா வந்து சமண சமயத்தை சார்ந்த ஒரு துறவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 50 பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.